இந்தியாவில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு பேன் பண்ணப்பட்ட தமிழ் படங்கள். நம்பர் 1 குற்றப்பத்திரிகை. ஆர்.கே. செல்வமணி டைரக்ஷன்ல ராம்கி, ரஹ்மான், ரம்யா கிருஷ்ணன், ரோஜா, மன்சூர் அலிகான் இவங்க எல்லாருமே நடிச்ச படம் தான் குற்றப்பத்திரிகை. 1993ல ராஜீவ்காந்தி படுகொலையை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஒரு போலீஸ் ஹீரோ வில்லனை கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இதனாலதான் இந்த படத்தை பேன் பண்ணாங்க. 13 வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா 2006ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. நம்பர் 2 இனம். சந்தோஷ் சிவன் டைரக்ஷன்ல விடுதலை புலிகள் அப்புறம் தமிழில போர் பத்தின விஷயங்களை வச்சு இந்த படம் இருந்ததால ரிலீஸ் ஆன 2 நாள்ல இந்த படத்தை பேன் பண்ணாங்க. நம்பர் 3 விஸ்வரூபம். முஸ்லிம்களை ரொம்பவே தப்பான முறையில இந்த படத்துல காட்டுறாங்கன்னு நிறைய முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ் சேர்ந்த லீடர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு போராட்டம் பண்ணதுல ஆரம்பத்துல இந்த படத்தை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 15 நாள் கழிச்சு படத்துல வர்ற 7 சீன்ஸை கட் பண்ணிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. நம்பர் 4 ஒரு கிராமத்திலே. ஜாதிய மையமா வச்சு இடஒதுக்கீடு கொடுக்கறத ரொம்பவே கடுமையா எதிர்க்கிற மாதிரி இந்த படம் இருந்ததால பேன் பண்ணாங்க. இதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் இந்த படத்தோட பிரச்சனையில தலையிட்டு படத்துல வர்ற சில சீன்ஸை கட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. நம்பர் 5 டேம் 999. முல்லை பெரியாறு டேமை பத்தின தப்பான வதந்திய மக்கள் கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணதுக்காக இந்த படத்தை பேன் பண்ணாங்க. நம்பர் 6 மெட்ராஸ் கஃபே. விடுதலை புலிகள் இயக்கத்தை தவறா காட்டியிருந்த மாதிரியான காரணத்துக்காக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு பேன் பண்ணாங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.